இருள் சேர் இருவினையுன் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கோவை. அதிகாலை நேரம். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சிகரத்தில் சூரியன் பிரகாசிக்கிறது. சிறுவாணி ஆறு அமைதியாக ஓடுகிறது. மக்கள் மருதமலை கோயிலுக்கு மலர்கள் மற்றும் பிரார்த்தனைகளை வழங்கி நடந்து செல்கிறார்கள். கோவை ரேஸ் கோர்ஸ் மெதுவாக விழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அனு தனது காலை உணவை சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு தயாராகி வருகிறாள். அவள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறாள். ஏனென்றால் இன்று ரோபோட்டிக்ஸ் போட்டியில் கலந்து கொள்கிறாள். காலை உணவுக்கு பிறகு அனு பஸ்ஸில் ஏற பேருந்து நிறுத்தத்திற்கு விரைகிறாள். போட்டி நடைபெறும் PSG கல்லூரிக்கு செல்கிறாள். வெவ்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகள் அனைவரும் உற்சாகமாக ஆடிட்டோரியத்திற்குள் விரைகிறார்கள். அனுவுக்கு இன்று ஒரு பெரிய நாள். அவள் பறக்கும் ரோபோவை காட்ட ஆவலாக இருக்கிறாள். வெற்றியாளர் யார் என்பதை பார்க்க அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர் முதல் பரிசு வென்றவர் அனு என்று அறிவிக்கிறார். சுற்றிலும் ஆரவாரங்கள் எழுகின்றன. அனுவின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கின்றன. அவள் உலகின் உச்சியில் இருப்பது போல் உணர்கிறாள். போட்டியில் வெற்றி பெற்ற அனு தன் பாட்டியிடம் சொல்ல ஆவலுடன் இருக்கிறாள். ஆனால் மறுநாள் காலையில் அனுவின் அம்மா தொலைபேசியில் ஒரு செய்தியுடன் அவளை எழுப்புகிறாள். நேற்றைய போட்டியில் மதிப்பெண்களில் தவறு இருப்பதாக தெரிகிறது. உண்மையான வெற்றியாளர் ஸ்டான்ஸ் பள்ளியைச் சேர்ந்த ஆதித் ராமசாமி. அனு சோகமாக இருந்தாலும் அமைதியாக இருக்க முயன்றாள். அன்று மதியம் அனு தன் பாட்டியை பார்க்கிறாள். அவள் மெதுவாக தன் பாட்டியிடம் நடந்து சென்று தான் வெற்றி பெறவில்லை என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டு போட்டியை விவரிக்கிறாள். அவளுடைய பாட்டி பொறுமையாக கேட்டு அனுவை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாள். பின்னர் பாட்டி மணலில் 2 வட்டங்களை வரைந்தாள். ஒரு மகிழ்ச்சியான முகம் மற்றும் ஒரு சோகமான முகம். பாரணு, வாழ்க்கையில் நல்ல தருணம் கெட்ட தருணம் அனைவருக்கும் வரும். நீ அவற்றை சமமாக ஏற்றுக்கொண்டால் உன் இதயம் எப்போதும் வலுவாக இருக்கும் என்று சொன்னாள். அனு இறுதியாக மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டையும் ஒரே இதயத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள். மறுநாள் முதல் பரிசு வென்ற ஆதித்தை அணுகி கோப்பையை அவனிடம் கொடுத்தாள். சில நாட்களுக்கு பிறகு கோவை உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்று ஏமாற்றத்திலும் கூட தனது இதயத்தை அமைதியாக வைத்திருந்த அனுவின் கதையை பகிர்ந்து கொண்டது. இறைவனை உணர்ந்தவர்கள் மகிழ்ச்சிய சோகம் இரண்டையும் ஒரே மனத்துடன் எதிர்கொள்கிறார்கள். அனு அவள் அந்த சமநிலையை தன் வாழ்க்கையில் எப்போதும் வைத்துக் கொண்டாள். இருள் சேர் இருவினையுன் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.